மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி தான் ரேணுகா வந்து வேணும்னே வந்து நம்ம பொண்ணு மேலே வந்து வெந்நீரை வந்து ஊற்றிட்டா நம்ம பொண்ணு வந்து காயத்தோடு வந்து படுத்துட்டு இருக்கா விஜய். ஆனால் வந்து இவ வேணும்ன்ட்டே வந்து பண்ண மாதிரி வந்து இல்லாமல் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கா விஜய் அப்படின்னு சொல்லி வந்து விஜய்கிட்ட வந்து மல்லி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி வந்து ரேணுகா வந்து சுடர் தான் அப்படின்னு சொன்னதை வந்து கேட்டுட்டு இருந்தாரு இல்லை. அதனால் வந்து இவன் நம்ம மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினா ரேணுகா வந்து மாட்டிக்குவா, உஷாராயிடுவா, ரேணுகா வந்து உஷாராயிடுவா. அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுத்து பேசியிருக்காரு. ஏன்னா வந்து விஜய் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளானை வச்சுருக்காங்க ரேணுகாக்காக. அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் வந்து மல்லிக்கிட்ட வந்து கோவமாக ஆஷா பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, வெண்பா வந்து ரேணுகாவோட பொண்ணு, அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன, உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு எத்தனை டைம் நான் சொல்கிறது, அந்த வீட்டுக்கு போகாத, நீ வெண்பாவோட விஷயத்தில் தலையிடாத, வெண்பா விஷயத்தில் மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கும் எனக்கும் நடுவில் வராதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே வந்து நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரி, உனக்கு அறிவு இல்லையா, ஏன் இப்படி திரும்ப திரும்ப இதே விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்க, என் கோபத்துக்கு வந்து ஆளாகிக்காது, எனக்கு ஆல்ரெடி வந்து இங்கே ஒர்க் ப்ரெஷர் வந்து நிறைய இருக்குது, அது போக நீ ஒரு பக்கம் வந்து டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத மல்லி அப்படின்ற மாதிரி மல்லிக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்ருக்காரு விஜய். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிளான் வந்து விஜய் வந்து வச்சுருக்காரு. நல்லபடியாக எப்படியும் வந்து விஜய்க்கு வந்து இவர் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாரு, இப்போதைக்கு மல்லியை வந்து எல்லோரும் முன்னாடியும் திட்டுற மாதிரி வந்து திட்டிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து விஜய் வந்து ரேணுகா நம்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகான்னு நம்பணும். ரேணுகா மட்டும் இல்லை, அங்கே கதிரேசன், நிஷாலாம் இருக்காங்க. ஸோ இவங்க முன்னாடியெல்லாம் வந்து நம்ம இந்த வந்து விஷயத்த வந்து வெளியப்படுத்த வேணாம். ஏன்னா வந்து அவங்களும் நம்ப போகிறது கிடையாது. விஜய்க்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு அப்படின்ற உண்மை வந்து நம்ம மல்லிக்கு எப்போ வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. இருந்தாலும் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து பின்னாடி ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பார். ஏன்னா வந்து உடனே வந்து டக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல, நீ சுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னாலுமே கண்டிப்பாக இந்த ரேணுகா வந்து ஒத்துக்க போகிறது கிடையாது. விஜய் நீங்களும் வந்து மல்லியோட வந்து சேர்ந்துட்டிங்களா, மல்லி சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களா, உங்களுக்கு தேவை மல்லி தானே, அப்போ நீங்கள் மல்லி கூடயே சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க, நான் தேவையில்லை அப்படின்றதுக்காக தானே என்ன நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கே வந்து தோணும்போது விஜயாக இருக்கிறவங்களுக்கு தோணாதா? ஏன்னா வந்து அந்த இடத்துல மல்லி மட்டும் இருக்கிறம்போது நான் உன்னை வந்து நான் பழி வாங்கிடுவேன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னெல்லாம் வந்து ரேணுகா பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்ததும் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாதிரி மல்லி என்னை கொல்ல பார்க்குறா, மல்லி என்னை பழி வாங்குறா, மல்லி வேணும்ன்ட்டே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் முன்னாடி சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுடர். ஸோ அதனால் வந்து விஜய் வந்து உஷாராயிட்டார், யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து மல்லியை திட்டுற மாதிரியும் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்து பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு அப்படின்றது மட்டும் புரியுது. நல்லபடியாக வந்து மல்லிக்கு மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் இந்த உண்மை தெரிஞ்சதில் வந்து ரொம்பவே சந்தோஷம். இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ரேணுகா கூட க்ளோஸ் ஆக போகிறது கிடையாது, ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கணும் அப்படின்னும் நினைக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க, எப்படியெல்லாம் ஓட விட போகிறாங்க, இல்லை எப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அது தவிர்த்து இப்போதைக்கு ரேணுகா வந்து அதாவது சுடர் வந்து வெண்பாவை காயப்படுத்தியிருக்கா, வெண்பா மேலே கை வச்சிருக்கா. இதுக்காக கண்டிப்பாக வந்து மல்லி இல்லை விஜய் 2 பேரும் சேர்ந்தோ இல்லை 2 பேரும் தனித்தனியாகவோ கண்டிப்பாக வந்து பழி வாங்குவாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நான் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து இவ தான் வந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்டு இருந்தா. இப்போ ஒரு சுடர் அடி வாங்குறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நீயும் வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்க போகிற, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டுவேன்னு நல்லாவே தெரியும். அந்த நாள் வந்து இன்றைக்கி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ராஜிக்கும் இந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னா வந்து ரகு வந்து உள்ளே போயிட்டான். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ராஜுக்கு வந்து நியூஸ் வந்து வந்திருக்கும். ராஜு வந்ததும் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக வந்து கதிரேசன் வீட்டில் இருந்து பணத்தை எடுத்தது தான் காரணம். ஆல்ரெடி வந்து ராஜுக்கு வந்து டவுட் இருக்குது. பட் அதை வந்து ரகு முன்னாடியும் ரேணுகா முன்னாடியும் வெளியே காட்டுக்காமல் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் ராஜு கேதர் பண்ணியிருப்பாங்க. இப்படி கதிரேசன் வீட்டில் இருந்து 50 லட்ச ரூபா பணம் வந்து காணாமல் போயிருக்கு. அந்த பணத்து மூலமாக தான் வந்து
விஜயோட பூமி பூஜையை நிறுத்துறதுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணது வந்து ரகு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜிக்கு வந்து தெரிய வருது. ராஜிக்கு உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேணுகாவோட தான். ஏன்னா வந்து ரேணுகாவுக்கும் ரகுக்கும் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து ராஜிக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த வந்து ரேணுகாவை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. ரேணுகாவும் வந்து கேட்குறாங்க, என்ன ராஜி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி இருந்துட்டு, பார்த்தியா என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கேன், ஆனால் வந்து என்கிட்டயே மறைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பொறி வச்சு பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, பணத்தை எடுக்க கண்டிப்பாக நீ தான் உதவி இருக்கு, பட் ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு தானே நீ சொல்லியிருந்த, இப்போ ஏன் இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவா இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்களா, இல்லை நீ சுடர் தானே, ரகு அனுப்பிச்ச ஆள் தானே, நீ ரகுக்காக தானே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா அப்படின்றது தான் ட்விஸ்ட் இருக்குது. எப்படியோ எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கின ராஜி கண்டிப்பாக வந்து எதிரியாக போகிறது கிடையாது. ரேணுகாவோட சேர்ந்து, அதாவது சுடரோடு சேர்ந்து இவங்களும் விஜயை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கைகோத்துக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து நீ வந்து இவளா அவளான்னு அப்படின்னலாம் சொல்லி எதிரியாக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து விஜயை வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளானை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.